முடியலையோ தேர்தலுக்கு முன்னால் நடவடிக்கை ஒரு வார்த்தை, பின்னால் ஒரு வார்த்தையா இருக்கு. அது நீங்க சொன்னதான் உண்மை. யாரால முடியலையோ அவங்க என்ன செய்வாங்க, யார் மேலேயாவது பழி போடுவாங்க. இன்னைக்கு காவல்துறை அவருடைய கையில இருக்கு, உள்துறை அவருடைய கையில இருக்கு. அந்த பணி ஏதோ ஷூட்டிங்க்கு 2 மணி நேரம் 6 மணி நேரம் ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாங்க கூடிய பணி இல்லை. அவர் உட்கார்ந்து இருக்க பணி 24 ஹவர்ஸும் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். அப்படிப்பட்ட பணியை மாண்புமிகு முதல்வரால் முடியல அப்படின்னு சொன்னா முதல்வர் என்ன செய்யலாம்னா, உள்துறைய ஒரு தகுதியார்ந்த நம்முடைய அமைச்சரையில ஒரு ஆள் கையில கொடுத்துட்டு ஒரு ஒப்புக்கு சப்பா ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கலாம். அல்லது 24 மணி நேரமும் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும், பெண்கள் சிறுமிகள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. அதை மறைப்பதற்காக அவர் ஆட்சியேற்ற பொறுப்பேற்ற நாள் முதல் இது பல 100 மடங்கு பெருகிட்டு இருக்கிறதுனால யார் மேலேயா பழி போடுதாரு. அதுதான் அவருடைய இயலாமையினுடைய வெளிப்பாடு தான். நீங்க எந்த முதலமைச்சராவது வாயில அப்படின்ட்டு சொல்லுவாங்களா யாராவது? தேர்தலுக்கு முன்னால் நடவடிக்கை ஒரு வார்த்தை, பின்னால் ஒரு வார்த்தையா இருக்கு. அது நீங்க சொன்னதான் உண்மை. யாரால முடியலையோ அவங்க என்ன செய்வாங்க, யார் மேலேயாவது பழி போடுவாங்க. இன்னைக்கு காவல்துறை அவருடைய கையில இருக்கு, உள்துறை அவருடைய கையில இருக்கு. அந்த பணி ஏதோ ஷூட்டிங்க்கு 2 மணி நேரம் 6 மணி நேரம் ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாங்க கூடிய பணி இல்லை. அவர் உட்கார்ந்து இருக்க பணி 24 ஹவர்ஸும் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். அப்படிப்பட்ட பணியை மாண்புமிகு முதல்வரால் முடியல அப்படின்னு சொன்னா முதல்வர் என்ன செய்யலாம்னா, உள்துறைய ஒரு தகுதியார்ந்த நம்முடைய அமைச்சரையில ஒரு ஆள் கையில கொடுத்துட்டு ஒரு ஒப்புக்கு சப்பா ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கலாம். அல்லது 24 மணி நேரமும் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும், பெண்கள் சிறுமிகள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. அதை மறைப்பதற்காக அவர் ஆட்சியேற்ற பொறுப்பேற்ற நாள் முதல் இது பல 100 மடங்கு பெருகிட்டு இருக்கிறதுனால யார் மேலேயா பழி போடுதாரு. அதுதான் அவருடைய இயலாமையினுடைய வெளிப்பாடு தான். நீங்க எந்த முதலமைச்சராவது வாயில அப்படின்ட்டு சொல்லுவாங்களா யாராவது?